ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நேரமாவே இந்த அப்பன் முருகன் உன்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்வதற்காகவே காத்துக்கிட்டு இருந்தேன். உன் வாழ்வின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய வகுப்பறைனா அது தனிமை மட்டும்தான். தனிமையில் இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி நல்லா யோசிச்சினா அதன் மூலமாக உனக்கு பல புரிதல்களும் தெளிவுகளும் வந்து சேரும். தனியாக இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ சரியாக பயன்படுத்து. ஏன்னா மனுஷன் நல்லவனாக மாறுறதும் கெட்டவனாக மாறுறதும் அவனுக்கான தனிமையில தான் இருக்கு. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நீ எப்போதும் ஒழுக்கமுள்ள உண்மையுள்ள நேர்மையான ஆளாக வாழணும் என் தங்கமே. பக்தியையும் பொறுமையும் நீ ஒருபோதும் கைவிட்டாதே. ஏன்னா இறை பக்தி கொள்ளும்போது பொறுமையாக வாழ்க்கையை வாழும்போது அதற்குரிய பலன் உடனே கிடைச்சிடாது. ஆனால் தாமதமாகுமே தவிர தப்பி போயிடாது. கண்டிப்பாக உன் பொறுமைக்கும் பக்திக்கும் உரிய பலனை மிகப்பெரிய அளவில் நான் கொடுத்தே தீருவேன். நீ எப்போதும் மனிதனாக மனிதாபிமானம் உள்ள பிள்ளையாக உனக்கு நேர்மையா உண்மையா எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக வாழ்ந்துட்டு போ. உனக்கான நல்ல முடிவை கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக உருவாக்கி தரனா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இன்றைய வாழ்க்கை எப்படி இருக்கோ தெரியாது. நாளைய வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்கணும்னு நீ நினச்சினா இன்னைக்கு உன்னுடைய எண்ணங்களை சிறப்பாக வச்சுக்கோ. உன் செயல்களை நீ சரியாக செய்து உன் வாழ்க்கையை சவாலாக ஏற்றுக்கிட்டு அத்தனையும் சிறப்பாக செய்து கடந்து வா. உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடிச்சது போல நல்ல விஷயங்களாக நடக்கும்படியும் நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்வேனேன் செல்வமே. நான் உனக்கு துணையாக வந்து நல்ல வழியை காட்டி உன் மீது அன்பும் கருணையும் கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். பணம் இருந்தால் யாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு நிறைய பேருக்கு இருக்காது. ஆனால் நல்ல குணம் இருக்கிறவங்க காசு இருந்தாலும் இல்லாட்டியும் தன்னால் முடிஞ்ச நல்லதை மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பணத்தை விட குணம்தான் பெருசு. உன்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ நல்ல குணத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. நாளைய நாள் நல்லா இருக்கும். இன்றைக்கே அதற்கான செயல்களை சிறப்பாக செய்வோன்ற நினைப்போட ஒவ்வொரு செயல்களையும் நீ சரியாக செய்யும்போது காலம் கண்டிப்பாக உனக்கு கை கொடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இரு. பணத்துக்கும் மன நிம்மதிக்கும் சம்பந்தங்கிறதே இல்லை. பணம் இருந்தால் நிம்மதி வந்துடும் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எத்தனையோ பேர் கோடி கோடியாக பணத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறதையும் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதையும் கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எப்போதும் காசு பணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காத. காசு பணத்தை தாண்டி நல்ல குணமும் நல்ல மனசும் உன்கிட்ட இருக்கட்டும் என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற அந்த நல்ல குணத்தோட உன்னால் முடிஞ்ச சேவையை நீ மற்றவங்களுக்கு செய்யும்போது அதற்குரிய பலன் மிகப்பெரிய அளவில் உனக்கு கிடைக்கும். உன் மனசு ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை. தேவையில்லாமல் கண்டதையும் மனசுக்குள்ளே குப்பையாக போட்டு குப்பைகளை மனசுக்குள்ளே சேர்த்து வச்சு பாரம் சுமக்க முடியாமல் மன அழுத்தத்துக்கு ஆளாகாதே. முடிஞ்ச அளவுக்கு மனசில் இருக்கிற பல்வேறு விஷயங்களை அவ்வப்போது சுத்தப்படுத்திக்கிட்டே இரு. எல்லாரும் செஞ்ச எல்லா விஷயங்களையும் எல்லாரும் பேசின எல்லா வார்த்தைகளையும் மனசுக்குள்ளே தேக்கி வச்சுக்கிட்டு கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு துணையாக உனக்கு தெய்வமாக உனக்கு அப்பாவாக இந்த அப்பன் முருகன் நான் இருப்பேன். உனக்கு நல்ல ஆரோக்கியமான உடலையும் அமைதியான மனசையும் செல்வத்தையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உண்டாக்க போகிறேன். நீ எப்போதும் நேர்மறையான சிந்தனைகளை உனக்குள்ளே வச்சுக்கோ. எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு தர்றேன். வாழ்க்கைனா சில ஏமாற்றங்களும் சில இழப்புகளும் சில மன காயங்களும் கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும். ஆனால் ஏமாற்றமோ இழப்போ கஷ்டங்களோ காயமோ இழப்புகளோ எதுவாக இருந்தாலும் அதை ஒரு பாடமாக நினச்சி நீ கடந்து போயிடணும் என் செல்லமே. உன் மனசுக்குள்ள பெருசாக எதன் மீதும் பேராசை கொள்ளாதே. கனவை நனவாக்கி கொண்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழணுன்ற அந்த எதிர்பார்ப்பு மட்டும் உனக்குள்ளே இருக்கட்டும். நீ நிம்மதியாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். நீயும் உன் வாழ்க்கையில் இருக்க சோகங்களையும் ஏமாற்றங்களையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நிம்மதியாக வாழ தயாராகு. மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் நீ எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு நினச்சினா வாழ்க்கையில் பெருசாக மாற்றமும் வராது, முன்னேற்றமும் வராது.
எந்த ஒரு விஷயத்தையுமே எல்லாரும் செய்கிறத போலவே நம்மளும் செய்யலாம்னு நினைக்காம நீ மாற்றி யோசித்து ஒவ்வொரு விஷயங்களிலும் வெவ்வேறு விதமான முயற்சிகளை செய்யும் போது தான் உன் வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் வந்து சேரும். எல்லாருமே எப்போதும் மரியாதையும் மதிப்பும் கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுடைய செயல்களை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நீயும் உன் செயல்களை சரியாக சிறப்பாக செய்ய பழகு. அடுத்தவங்களுக்கும் உனக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், உங்களுக்குள்ள 1000 மனக்கசப்புகள் இருந்தாலும், யாருடைய மதிப்பையும் குறைச்சிக்கிறாம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய நல்ல பண்பு கொண்ட பிள்ளையாக நீ இரு. வெற்றி பெறும்போது மகிழ்ந்து, தோல்வி வரும்போது கைப்பிடிச்சு நிற்கக்கூடிய நல்ல உறவாக நீ இருக்கணும் என் செல்லமே. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா ஆளாக ஓடி போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு ஆறுதலாக இரு. யாருக்காவது ஒரு நல்லது நடந்தா அதுக்காக சந்தோஷப்பட்டு அவர்களுக்காக கைத்தட்டி கைகுலுக்கி பாராட்டக்கூடிய பிள்ளையாகவும் நீ இருக்கணும் என் செல்லமே. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அதை பெருசாக்கி பேசாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை திருத்தவும் நல்வழி காட்டவும் கூடிய நல்ல பிள்ளையாரு. அடுத்தவங்க கிட்ட குறை இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கக்கூடிய மனசு உனக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்குள்ள நீண்ட காலம் உறவுகள் நிரந்தரமாக நிலச்சிருக்கும். தப்பு செய்யாதவங்க தவறு செய்யாதவங்கன்னு இந்த பூமியில் யாரும் இல்லை. யார் தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலுமே கூட அதை தாண்டி மன்னிக்கிற குணமும் மறக்கிற மனசும் உனக்குள்ளே இருக்கட்டும். எப்போதுமே எல்லாரிடமும் அக்கறையோடும் பாசத்தோடும் அன்போடும் நீ நடந்துக்கோ. ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. நதி ஓடுதுன்னா அதுக்கு 2 பக்கமும் கரை இருக்கதானே செய்யும். அந்த 2 கரைகளுக்கு நடுவில் அலை கடல் போல எழுந்து எழுந்து நதி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் வாழ்க்கையிலையும் இந்த பக்கம் இன்பம் அந்த பக்கம் துன்பம், இந்த 2 கரைகளுக்கும் நடுவில் தான் வாழ்க்கையில் நீ நிதானமாக ஓடிக்கிட்டே இருக்கணும். எது வந்தாலும் இன்பம் துன்பம்னு எது வந்தாலும் அதை பார்த்து நீ கலங்கி நிற்கவோ அல்லது துள்ளி குதிக்கவோ கூடாது என் தங்கமே. மாடி மாடியாக வீடு கட்டி கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சுட்டா மட்டும் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துடாது. வீட்டில் ஒரு குடும்பம், அழகான ஒரு குழந்தை, உங்க மேலே அக்கறை கொள்ளவும் அன்பு காட்டவும் ஆதரவாக இருக்கவும் ஆறுதல் செலுத்தவும் ஒரு 2 பேர், அப்படி இருந்தால் தானே வாழ்க்கை ஒரு அழகான நிறைவுக்குரியதாக மாறும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. காசு பணம் மட்டும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துறாது. அன்பும் பாசமும் ஆறுதலும் கொண்ட நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்தாதான் வாழ்க்கை அழகாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்வின் இருளை அகற்றி உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. தடம் தெரியாமல் தடுமாறி தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு வழிகாட்டுவதற்காக இந்த அப்பன் முருகன் நான் வந்து விட்டேன் அல்லவா. இனிமே உனக்கு அன்பு காட்டும் அன்னையாக, நல்ல அறிவை கொடுக்கக்கூடிய தந்தையாக நான் இருந்து இந்த உலகத்தில் உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறேன். நீ எப்போதும் யார் மீதும் கோபத்தை வளர்த்துக்காத. யாராவது தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் தீங்கும் துரோகமும் செஞ்சாலுமே கூட அவர்களை மன்னிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்துடி என் செல்லமே. உன்னை தாளாட்டும் தீபமாக, உன் வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கும் வைரமாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உனக்கானதாக கொடுக்க போகிறேன். இனிமே உன் எதிர்காலம் எந்த விதத்திலும் உனக்கு ஏமாற்றத்தை தராது. நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி அடுத்தவங்க யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம். வாழ்வில் இருக்கும் துன்பத்தை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இன்பமான வாழ்க்கையை எதிர்கொண்டு ஏற்றம் பெற தயாராகு. நான் தான் எல்லான்ற ஆணவமோ அகந்தையோ உனக்குள்ளே வர வேண்டாம். எல்லாரையுமே உன் வாழ்க்கையில் அன்போடு அரவணைச்சு நீ கடந்து போக கற்றுக்கோ. நேர்மையான உன் உள்ளத்துக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து துன்பமே இல்லாத இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் வச்சு தரப்போகிறேன். இந்த ஊரும் உலகமும் எப்படி இருந்தாலுமே கூட நீ சரியாக உண்மையாக நியாயமாக வாழ்ந்துட்டு போ. உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ எதிர்பார்க்குற விஷயங்களையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் வாழ வச்சு காட்டுறேன் என் செல்லமே. பொல்லாத இந்த உலகம் தினமும் ஏதாவது உனக்கு ஒரு புது பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பொய்யாக வாழும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில்
உன்னை தேவையில்லாமல் புகழ்ந்து பாடுபவர்களை நீ ஒதுக்கி வைக்கவும், உண்மையாக உன்னுடைய நிறை குறைகளை சொல்பவர்களை உன் கூட சேர்த்து வைக்கவும் கற்றுக்கோ. யார் இருந்தாலும் உன் கூட இல்லாவிட்டாலும் நீ எப்போதும் நடை போட்டு நடந்து கடந்து போய்கிட்டே இரு. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள யாராவது அடுத்தவங்களை பற்றி உன்கிட்ட வந்து புறம் பேசும் மனிதர்களாக இருந்தா அவர்களை முதல்ல தவிர்த்திடு என் செல்லமே. அடுத்தவனை பற்றி பொய் சொல்றவனும், அடுத்தவனை பற்றி புறம் பேசுபவனும், அடுத்தவங்க கதையை வதந்தியாக பேசுபவனும் கண்டிப்பா நீ இல்லாத போது உன்னை பற்றியும் தப்பாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களோட நீ நட்பு வைக்கிறதுங்கிறது பசும்பாலாகிய உன்னோட கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு சமம். நல்ல குணமுள்ள நீ சரியா இருந்தா மட்டும் பார்த்தாது, உன் கூட இருக்கிறவங்களும் சரியா இருந்தாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ என்னதான் சரியா இருந்தும் சரியா செயல்களை செஞ்சும் உன் கூட இருக்கிறவன் தப்பா இருந்தாங்கன்னா அதன் மூலமா உனக்கும் கெட்ட பேர் வந்து சேரும். உன் வாழ்க்கையிலும் தீமையும் ஏமாற்றமும் துரோகமும் தோல்வியும் வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கோ. நல்ல எண்ணங்களோட உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ தயாராகு. யார் அடித்தாலும் அணைச்சாலும் உண்மையான அன்பு கொண்டவர்களாக இருந்தால் அவங்கள உன் கூட வச்சுக்கோ. நல்லவர்களாக இல்லாதவர்கள் என்னதான் சிரித்து சிரித்து பேசினாலும் உன் மேலே அன்பு அக்கறையை ஆர்வத்தோடு இருப்பதை போல தெரிஞ்சாலும் அவங்கள உன் கூடவே நீ சேர்த்துக்காத. உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் புதுசாக நடக்கிற விஷயங்களையும் கற்றுக்கக்கூடிய மனசுக்கு உனக்கு வயசே ஆகாது. எப்போதும் எல்லா விஷயங்களையும் புதுசாக கற்றுக்கக்கூடிய ஆர்வத்தோடு இரு. சாதாரண விஷயங்களை நல்லா கவனித்து ரசித்து அதை அழகான அற்புதமாக மாற்ற தயாராகு. இந்த உலகத்தில் தினமும் உன்னை சுற்றி பல அற்புதமான அழகான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நீ தான் அதை கவனிக்க தவறி ரசிக்க தவறி உன் வாழ்க்கையை கஷ்டமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அழகான சந்தோஷமான விஷயங்களையும் நேசிக்கவும் ரசிக்கவும் கற்றுக்கோ. உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன்னை ஆகச் சிறந்த மனிதனாக, அழகான பிள்ளையாக, வெற்றிகரமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. எல்லா மனிதர்களும் எப்படிப்பட்டவங்கன்றதையும் எல்லாருடைய குணாதிசயங்களையும் உன்னால் சுலபமாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க பல பேர் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு நல்லவங்களாக நடிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. நீ தான் உன்னை சுற்றி இருப்பவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.